தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலா பிரச்சாரத்தை துவக்கினார். சசிகலா பிரச்சாரத்தை துவக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தோழி சசிகலா. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைத்து கொள்ள நடவடிக்கை எடுத்தார். எதிர்பாராத விதமாக சிறைக்கு சென்றார். சிறைக்கு சென்று வந்த பின்பு கட்சியும் ஆட்சியும் அவருடைய கையை விட்டு போனது. தற்பொழுது அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து செயல்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் கரூர் சின்னசாமி, ஜெயதீபா உள்ளிட்ட பலர் தலைமையில் அதிமுக பிரிந்துள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று வி.கே. சசிகலா கூறி வருகிறார். தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைப்போம், அடுத்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும், அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று சசிகலா முழங்கி வருகிறார். இந்த சூழ்நிலையில் சசிகலா தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளான இன்று உசிலம்பட்டியில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் சசிகலா பேசுகின்றார். நேற்றைய தினம் விமானம் மூலமாக அவர் மதுரை வந்து சேர்ந்துள்ளார். இன்றைய தினம் உசிலம்பட்டியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சசிகலா தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்குகிறார். சசிகலா உசிலம்பட்டியில் பிரச்சாரத்தை துவக்குவது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.